எனக்கு வேறு வழி தெரில, இன்றைக்கும் ரீல்ஸ் தான். Hi, hello boys and girls, it's me Khan and you're watching a whole new episode of Classic Bro. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா என்னோட இது மாதிரி சில பல நிறைய வீடியோக்கள் நிறைய ரேண்ட்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் போய் கூட நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் see how it goes. உங்கள் பேர்? புருஷோத்தமன். உங்கள் ஏஜ்? 28. ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கீங்க? இல்லை, இப்போதைக்கு ஜாப் சர்ச். இப்போ 28ல இப்போ உங்களை மாதிரி ஜாப் சர்ச் பண்ணுறாங்களே, லைக் வேலைக்கு போகாமல் நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஒன்று வீட்டில் இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இருக்கு, அவங்க என்ன ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக ரிலேட்டிவ் சைடு தான். ஓகே, என்ன மாதிரி? ஏன்னா இப்போ நம்மளை பெற்றது நம்ம அப்பா அம்மா, ஓகேவா? நம்ம வேலைக்கு போகிறோம் போல அவங்களுக்கு தெரியுது. இவங்க யாரு ரிலேஷன்னா இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வாங்க அதெல்லாம் பண்ணுங்க, ஓகே, அதெல்லாம் நான் தப்பு. அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒன்று சொல்லணும், கேமரா பார்த்து என்ன சொல்லுவீங்க? மூடிட்டு உங்க வேலையை பாருங்க, அவ்வளவுதான். எங்க வாழ்க்கையை எங்க பாத்துக்கு தெரியும். எங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. வீணா எங்க அப்பா அம்மாவையும் கன்ஃபியூஸ் பண்ணி எங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி அவன் அப்படி இருக்கான், அவன் வீட்டை கட்டிட்டான், இவன் வீட்டை கட்டிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், நீ இன்னும் கார் வாங்கல, நீ வேலைக்கு போலாம், அவன் 40,000 சம்பாதிக்கலாம், நீ 5,000 சம்பாதிக்கலாம், அவன் கல்யாணம் பண்ணிட்டான், நீ கல்யாணம் பண்ணல. எல்லாருக்கும் நேரம் வரும்போதுதான் எல்லாம் அமையும். எடுத்தோடனே யாருக்கும் எதுவுமே அமையாது. அதனாலதான் நீங்க உங்க பசங்களோட லைஃபை சேவ் பண்ணிட்டீங்களா, அதோட போங்க. கீத உபதேசம் பண்றதெல்லாம் அது இந்த மாதிரிதான் நிறைய பேர் இருக்கீங்களாடா. ஸோ சொல்றதுக்கு இல்லை, அவங்க இவரே சொல்லிட்டாரு. ஸோ சொல்றதுக்கு எதுவும் இல்லை, நிறைய பேருக்காக எப்படி இருக்கு. ப்ரோ, என் ரிலேட்டிவ் ஒருத்தங்க என்னை பற்றி தப்பாக பொய்யான ஒன்று எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அது எனக்கு அஃபெக்ட் பண்ணுது. அவங்க பண்ணுறது தப்பு தானே ப்ரோ? கண்டிப்பாக தப்பு தான் ப்ரோ. சொந்தக்காரங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தங்களை பற்றி கண்டிப்பாக குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படி குறை சொல்கிறப்போ உங்களை பற்றி ஒரு பொய்யான தகவல் எல்லாத்துக்கும் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி இப்போ சொல்கிற தகவல் உங்களோட வாழ்க்கையில் அஃபெக்ட் பண்ணுது. அதனால உங்கள் பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படுது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? அவங்க 2 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டும் ஃபைனும் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிவில் கோர்ட்டில் அவங்க மேலே டெஃபமேஷனுக்கு கேஸ் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டெஃபமேஷன் அவங்க பண்ணதுக்கான இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் நான் எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னரை நான் தேடிட்டு இருக்கேன். இனிமே போடுற வீடியோ நான் அவங்களோட தான் போட போகிறேன். என்னை பிடிச்சிருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு நான் பார்க்கலாம். பாய். என்னடா இப்படிலாம் கிளம்பிட்டீங்க? ஏய் சம்பக் சொல்லும். நான் எதுவும் சொல்லல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. பசங்க மேல இந்த சொசைட்டிக்கு அப்படி என்னதான் கோவம்? என்ன பண்ணிட்டோம்? பையன் கேட்டா வரதட்சணை தப்புன்னு சொல்லி அதை எதிர்க்கிறீங்க. கவர்மெண்ட் ஜாப் இருக்குன்னு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கணும்னு பொண்ணு கேட்டா அது தகுதின்னு சொல்லி சப்போர்ட் பண்றீங்க. எங்க வீட்டுல போய் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னா உருப்படாதவன்னு திட்டுறீங்க. பொண்ணு போய் அவங்க வீட்டுல நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னாலும் எந்த உருப்படாதவன் அவன் அப்படியே எங்களை தான் திட்டுறீங்க. ஸ்கூல்ல ஜென்ஸ் ஸ்டாஃப் பாய்ஸ் அடிக்கிறீங்க, கேர்ள்ஸ டச் பண்ண மாட்டேங்குதீங்க. குட் குட். இதே லேடிஸ் ஸ்டாஃப் கேர்ள்ஸ் அடிக்கிறீங்க, பாய்ஸ டச் பண்ண கூடாது தானே? பின்னி எடுக்குதீங்க. பசங்களை திட்டி ஊ சொல்றியா மாமான்னு பார்த்து வந்தா நாங்களும் கூட சேர்ந்து வைப் வந்துரும். இதே பொண்ணுங்களை திட்டி பீச் சாங் வந்தா கேஸ போட்டு பிளாக் பண்றீங்க. எவ்வளவு வன்மந்தா! ஒரே ஒரு கோடுக்கு இந்த பக்கம் கோடுக்கு அந்த பக்கம் சொல்லுவாங்கல்ல, இது கோடு கூட இல்லடா, ஜஸ்ட் இத்த சோது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் எவ்வளவு வேற்றுமை பாதேன். பேச்சுலர் பசங்களுக்கு வீடு கிடையாது. ஏன்டா ஹவுஸ் ஆனதே, இதுக்காக கல்யாணம் பண்ணிட்டாதான் உங்க ஊருக்கு வேலைக்கு வர முடியும். அப்படி பொண்ணு கொடுத்தா நான் ஏன்டா உங்க ஊருக்கு வேலைக்கு வந்தேன்? இப்படி எதையுமே தடாம போற இடம் எல்லாம் எதையாவது சொல்லி சொல்லி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நாங்க எங்க தாண்டா போவோம்? ஒரு வீட்டுல பொண்ணு பிறந்துட்டா கவலையா இருப்பாங்க, பையன் பிறந்துட்டா சந்தோஷமா இருப்பாங்க. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. பையன் பிறந்தாதான் நாங்க எல்லாம் கவலைப்படணும். சொசைட்டில இருக்கிற எல்லா நாய்களும் இவனை தெருநாய் மாதிரி அடிச்சு துரத்திட்டே இருக்கும்னு. தட்ட ஆரம்பிச்சிட்டீங்களாடா? சொல்றதுக்கு இல்லைங்க, சொல்றதுக்கு இல்லை. Next question. It's a legitimate question. Next question. Next question. Next question. What? Next question. Next question. கேட்டவே கேள்வி கிளம்பிட்டே. நல்ல கேள்வி.
அடுத்த கேள்வி. ஆரம்பமே பெரிய அடி தான். கரெக்டு தான். ஒரு இன்டர்ன்ஷிப்காக ஒரு கம்பெனியில் போய் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த கம்பெனில தான் வேலை கிடைக்குமாங்க தம்பி? இப்பெல்லாம் மனுஷன் செய்யற வேலையை மிஷினே செய்யுது. பல வருஷமா வேலை செஞ்சவங்களுக்கு இங்க வேலை இல்லை. இப்ப போய் புதுசா வேலை கேட்க வேண்டியதில்லை. சொந்தமா தொழில் செஞ்சு போயிட்டு. சத்தியமா இப்படிதான் இருந்துச்சு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீ வேலை தெரியா? தேடாத, விட்டு அவ்வளோ. 4 வருஷம் எதுக்கு? ஏன் தெரியலையே. நானும் ஒரு இன்ஜினியர் தான். ஸோ விட்டுரு. சத்தியமாக எனக்கும் தெரியாது. எல்லாம் சொல்லுவானுங்க வேலை கிடைக்கும் கிடைக்கும் மட்டை கிடைக்கும் எல்லா வேர்ட்ஸும் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் முட்டை போடுற கோழிக்கு தான் வந்து அந்த முட்டை போடுற வலி தெரியும். ஓகேவா? அந்த மாதிரி தான். அந்த பெயின் யாருக்கும் புரியாது. I will cry after you leave me. How you thinking about it, baby? I am a boy. Men like the road. And many car move on the road. I don't care if one car gone. Beep, beep. என்ன சொன்னா? பிபிப்பா. ஒரு மனசு எடுப்பா. என்னப்பா எலும்பாவே எடுக்க காசு கொடு சாப்பிடுறேன். என்னப்பா குண்டா எடுக்க காசு கொடு ஜிம்முக்கு போனேன் கொடு. கல்யாணம் பண்ணிட்டு வா. ஓ வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கா, நான் பொண்டாட்டி ஆக்கிக்கிறேன். ஓ வீட்டில் ஆம்பளை பையன் எடுக்கா, நான் புருஷன் ஆக்கிக்கிறேன். கிட்டா ஓ வீடு இன்னும் வாங்கல, காசு கொடு. காசு கொடுவேன். காசுனா காசு இருந்தா நான் ஏன் இப்ப வாங்காம இருக்கேன்? நான் ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்கேன்? நான் ஏன் புள்ள குட்டிலாம் பெற்றுக்காம இருக்கேன்? நான் ஏன் என்னமே பண்ணாம இருக்கேன்? காசு வேணும். காசு கொடு. கொடுக்காம கேட்க கூடாது. அப்படிமே அப்படிமே நீ நல்லா எடுக்கணும் நான் நினைக்காத. காசு போட்டு விடுவேன். காசே போட்டு விடுவேன். அப்பதான் நல்லா இருப்பேன் நானே. எப்படி இந்த மாதிரி நொட்டமே சொல்ல போறீங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா காசோட சேர்ந்து வந்துடுங்க. சொல்லிட்டே கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகேண்ணா? நாங்க கேட்கணும். நீங்க சொல்லுறது தப்பமே அழகவே அப்படியே கேட்போம். டீல். That's all guys. So இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see in other வீடியோ. அப்போவும் மோஸ்ட்டாக ரீல்ஸாக இருக்குமா என்னவா இருக்கும்னு கூட சத்தியமாக தெரியல எனக்கு. ஸோ இதுக்கப்புறமா என்ன வீடியோ எப்படி வரும்போது எனக்கும் சத்தியமாக தெரியல எனக்கு. ஏன்னா கண்டென்ட் ரொம்ப லாகாக இருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோவில் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது நினச்சிங்கன்னா, ஸோ என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து என்னோட ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன ரீல்ஸ்லாம் அனுப்பி எனக்கு ரியாக்ட் பண்ண சொல்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் எனக்கு அனுப்பலாம். அண்ட் I will try to make them. See you soon in another vlog. Bye-bye. எப்பா இந்த வீடியோக்காவது எனக்கு கார்ப்பரேட் இஷ்யூ கொடுக்காம இருங்கடா.